செந்தில்குமார், பொதுச் செயலாளர், கோவை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் என்பது ஆட்டோ, சாலை போக்குவரத்து, அரசு போக்குவரத்து சங்கங்களின் சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வதை ஒன்றிய அரசு உயர்த்தியது. போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த பின்பும் கூட இன்று வரையிலும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கொடுக்காமல் சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களினுடைய உழைப்பை சுரண்டுகிற நடவடிக்கை ஒன்றிய பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல கடந்த 13 ஆண்டு காலமாக உயர்த்தப்படாமல் உள்ள மீட்டர் கட்டணம், ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணம் என்பது அரசுடைய கொள்கை முடிவாக இருக்கக்கூடிய நிலையில் 13 ஆண்டு காலமாக மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 13 ஆண்டுகளில் பல மடங்கு விலைவாசி உயர்வு, வீட்டு வாடகை, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள், இன்சூரன்ஸ் கட்டணம் உள்ளிட்ட பல மடங்கு உயர்வாகி இருக்கிற நேரத்தில் ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணம் மட்டும் உயர்த்தாமல் இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கடந்த 13 ஆண்டுகளில் உயர்நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டும் கூட இந்த மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்தாமல் இந்த மாநில அரசு இருந்து வந்த நிலையில் இப்போ புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 2 மாதத்திற்குள்ளாகவே மீட்டர் கட்டணத்திற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் தலைமையிலே நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நல்ல முயற்சியாக கோவை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கம் பார்க்கிறது. உடனடியாக அது பேச்சுவார்த்தையோடு இல்லாமல் உடனடியாக ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும். மினிமம் 1.5 கிலோமீட்டருக்கு மினிமம் 70 ரூபாய் எனவும், அடுத்தடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் என்ற வகையில் மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தடை செய்யப்பட்ட பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும். பிஎன்எஸ் பாரதிய நியாய சக்தி என்ற பெயரில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அநியாய சட்டத்திட்டமான பிஎன்எஸ் 106 சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். அது மோட்டார் வாகன தொழிலாளர்களை கொலை குற்றவாளிகளாக மாற்ற முயற்சிக்கிற அந்த நடவடிக்கையை ஈடுபடக்கூடாது என்று சாலை போக்குவரத்து சங்கங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பட்ஜெட்டில் வரவுக்கும் செலவுக்குமான அரசு போக்குவரத்து என்பது ஒரு சேவைத்துறை. அதை ஒரு நஷ்டக்கணக்காக மாநில அரசு ஒவ்வொரு முறையும் சொல்லி வருகிறது. அது நஷ்டத்தொகை என்பது அரசே அந்த நஷ்டத்தொகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்று மாநிலம் தழுவிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ₹2500 காயில் ஃபார்ம் மேட்ரஸ், ₹5000 ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இது ரெண்டுத்தோட விலையை சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்ப கஸ்டமர் கடைக்கு வந்த உடனே முதல்ல கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? பட்ஜெட்ல என்ன இருக்கு? அதனாலதான் நம்ம தமிழன் மேட்ரஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைசிங்ல குவாலிட்டியான மேட்ரஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். ₹2500 காயில் ஃபார்ம் மேட்ரஸ், ₹5000 ஸ்ப்ரிங் மேட்ரஸ். விலை கம்மியா இருக்குன்னு குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு நினைக்காதீங்க. நல்ல கம்ஃபர்ட், நல்ல பினிஷிங், நல்ல டியூரபிலிட்டி. ரீட்டைலர்ஸ், டீலர்ஸ், ஹோல்சேலர்ஸ், உங்களோட பிசினஸ்க்கு ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வேணுமா? நம்ம தமிழன் மேட்ரஸோட கனெக்ட் ஆகுங்க. லேட்டஸ்ட் ஆஃபர், டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹோல்சேல் அப்டேட்க்கு இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆட்டோ சங்க ஆர்ப்பாட்டம், ஆட்டோ சங்க ஆர்ப்பாட்டம்,
சாலை போக்குவரத்து ஆர்ப்பாட்டம் அரசு போக்குவரத்து ஆர்ப்பாட்டம் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் ஓங்கட்டும் வெள்ளட்டும் ஓங்கட்டும் மத்திய மாநில அரசுகளே பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை கட்டுப்படுத்து ஒன்றிய அரசு கட்டுப்படுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அனைத்து பொருட்கள் விலைகளும் அத்தியாவசிய பொருட்களும் தாறுமாறா ஏறி போச்சு என்னாச்சு மீட்டர் கட்டணம் என்னாச்சு மீட்டர் கட்டணம் என்னாச்சு 13 ஆண்டு போயாச்சு 13 ஆண்டு போயாச்சு நியாயம் தானா மாநில அரசு நியாயம் தானா பதில் சொல்லு போர்க்கால அடிப்படையில் பதில் சொல்லு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் ஆட்டோ சங்க ஆர்ப்பாட்டம் அரசு போக்குவரத்து ஆர்ப்பாட்டம் சாலை போக்குவரத்து ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் டிவிக்கு அரசு தமிழக அரசு அமல்படுத்து ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நியாயமான கட்டணத்தை ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நியாயமான கட்டணத்தை ஏற்படுத்து உடனடியாக ஏற்படுத்து மினிமம் கட்டணம் 70 ரூபாய் மினிமம் கட்டணம் 70 ரூபாய் 1.5 கிலோமீட்டர் மினிமம் கட்டணம் 70 ரூபாய் கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் இரவு நேர கட்டணமாக ஒன்றரை மடங்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செங்கோடி சங்க ஆர்ப்பாட்டம் CITU ஆர்ப்பாட்டம் ஆட்டோ சங்க ஆர்ப்பாட்டம் அரசு போக்குவரத்து ஆர்ப்பாட்டம் சாலை போக்குவரத்து ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் நியாயமான மீட்டர் கட்டணம் போர்க்கால அடிப்படையில் டிவிக்கு அரசு தமிழக அரசு விஜய் அரசு தமிழக அரசு அமல்படுத்து மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்து நியாயமான கட்டணத்தை மினிமம் கட்டணம் 70 ரூபாய்
மினிமம் கட்டணம் 70 ரூபாய், கிலோமீட்டருக்கு 30 ரூபாய். ஏற்படுத்து விஜய் அரசு, தமிழக அரசு, விஜய் அரசு, தமிழக அரசு ஏற்படுத்து நியாயமான கட்டணத்தை அனைவரும் ஏற்கும் கட்டணத்தை உடனடியாக ஏற்படுத்து. கடத்தாதே மீட்டர் கட்டண பேராளே, காலம் கடத்த நினைக்காதே. போர்க்கால அடிப்படையில் ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்குனாதான் அவனோட அடுத்த நாள் புத்துணர்ச்சியா இருக்கும். அந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறதுக்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க தமிழன் லக்ஸுரி மேட்ரஸ். நாங்க லேடெக்ஸ், ஆர்த்தோபெடிக், பாக்கெட் ஸ்ப்ரிங் மற்றும் சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸஸ்னு இந்த 4 கேட்டகரியிலும் மெத்தைகளை ரொம்ப தரமா மேனுஃபேக்சரிங் பண்றோம். கம்ஃபர்ட், நீடித்து உழைக்கிற தன்மை, அப்புறம் உடம்புக்கு சரியான சப்போர்ட் தரதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். ஃபர்னிச்சர், ஷோரூம்ஸ், ஹோட்டல்ஸ், வில்லாஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நாங்க மெத்தைகளை சப்ளை பண்றோம். இப்ப தமிழ்நாடு முழுதும் எங்க பிராண்டுக்கு டைரக்ட் டீலர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதிகமா தேவைப்படுறாங்க. விருப்பம் உள்ளவங்க 9487411400 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நல்லா தூங்குங்க, ஆரோக்கியமா வாழுங்க. தமிழன் லக்ஸுரி மேட்ரஸ், தூக்கத்தின் அடையாளம். அரசு அமெரிக்க ஈரான் போரை காரணம் காட்டி நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலைகளை பன்மடங்கு அளவுக்கு உயர்த்தியது. அமெரிக்க ஈரான் போர் முடிந்த பின்பும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிபாதி குறைந்த பின்பும் பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்க ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது. இந்த ஆணவ போக்கை கண்டித்து இந்த மாநிலம் தழுவிய அளவிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் ஆட்டோக்களுக்கான கேஸ் விலைகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கமாகும். அதேபோல கடந்த 13 ஆண்டு காலமாக மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படாமல் உள்ளது. இந்த 13 ஆண்டுகளில் 2 முறை உயர்நீதிமன்றம் தலையிட்டு மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியும் ஆண்ட அரசுகள் ஒரு காலத்திலும் அந்த மீட்டர் கட்டணத்தை பரிசீலிக்கவில்லை. இது சம்பந்தமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10,000 ரூபாய் அபராதம் செலுத்தியும் கூட மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்தாத நிலையே இருந்தது. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆட்டோ தொழிலாளிகள் மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய நிலையில் 3 கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலனுக்காக இந்த மீட்டர் கட்டணத்தை அமலாக்கம் செய்யாமல் அந்த மாநில அரசுகள் செய்து வந்தன. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தாவேக அரசு 2 மாத காலத்திற்குள் இன்று மீட்டர் கட்டணம் சம்பந்தமாக ஒரு கலந்தாலோசனை கூட்டம் என்பது இன்று போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடத்திருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயமாக கோவை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கம் பார்க்கிறது. உடனடியாக ஆட்டோக்களுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு மினிமம் 70 ரூபாய் என்றும் அடுத்தடுத்து வருகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 30 ரூபாய் என்ற விகிதத்தில் மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பாரதிய நியாய சங்கீத் என்ற பெயரில் இன்று மோட்டார் வாகன திருத்தச் சட்டத்தை அந்த சட்டம் சுருக்கி மோட்டார் வாகன தொழிலாளருக்கு எதிரான வகையில் அந்த சட்டத்தை அமலாக்கி இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், சாதாரண ரோட்டில் அந்த விபத்து என்பது வேண்டுமென்றே ஏற்படுத்தக்கூடியதல்ல. சாதாரணமாக ரோட்டில் நடக்கிற வாகன விபத்து ஏற்படும் பொழுது அதற்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் காவல் நிலையத்திலேயே ஜாமீன் பெற்று வெளியே வந்துடலாம் முதல்ல. இப்போ இந்த பிஎன்எஸ் சட்டம் 105 மூலம் ஸ்டேஷன் ஜாமீன் என்பது மறுக்கப்பட்டு ரிமாண்ட் செய்யக்கூடிய சட்டத்தை திருத்தமாக ஒன்றிய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. அந்த சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல அரசு போக்குவரத்து என்பது ஒரு சேவை தொழில். அதில் லாப நட்ட கணக்கு பார்க்கக்கூடாது. அரசு போக்குவரத்து என்பது ஒரு சேவை தொழில் என்ற முறையில் அதை நஷ்டமாக பார்க்காமல் வரவுக்கும் செலவுக்குமான தொகையை மாநில அரசு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்ற கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது.